அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பானவர்களே, நபி அவர்கள் சொல்வார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு அலா தில்லிஹி தஹத்தல் அர்ஷி. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே மனிதன் கடுமையான வெயிலிலே தாகத்திலே நிழல் கிடைக்காத சமயத்தில் தன்னுடைய நிழலுக்கு கீழே அல்லாஹ் 7 விதமான நபர்களை அவன் நிழல் பெறச் செய்வான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? தன்னுடைய வலதுகரம் கொடுத்து இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யக்கூடியவர், அதாவது பிரபலியம் இல்லாமல் முகஸ்துதி இல்லாமல் தர்மம் செய்யக்கூடியவர் என்று பெருமானார் கூறினார்கள். நபிகள் இப்படி ஒரு உதாரணம் சொன்னார்கள். ரஜுலுன் நதரா யதஸத்தக பி சதகத்தின். ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவர் யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று இரவிலே ஒருவருடைய கையிலே சதக்காவை கொடுத்தார். உடனே காலையில் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், துசத்தகுல் லைலத்து அலா ஜானியத்தின். ஒரு அனாச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணிடத்தில் யாரோ பெரிய ஒரு பணத்தை கொடுத்து விட்டார்கள் தர்மம் என்று மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். கவலை அடைந்தவர், இன்றாவது நல்ல மனிதரிடத்திலே பணம் கொடுக்க வேண்டும் என்று அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் இரவிலே ஒரு பையை எதிரில் வந்த ஒரு மனிதரிடத்திலே கொடுத்து விட்டார். மக்கள் எல்லாம் மறுநாள் காலையில் பேசினார்கள், துசத்தகு அலா சாரிக்கின், அது ஒரு திருடனுடைய கையிலே சென்று விட்டது என்று. உடனே அவர், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா சாரிக்கின், யா அல்லாஹ், இந்த திருடனின் மீது நான் செய்த தர்மத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று மேலுள்ளதுக்கும் சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஜானியத்தின், இந்த அனாச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுடைய கையிலே என்னுடைய தர்மம் செய்து சென்று விட்டது, அவளுக்கும் நீ கிருபை செய்வாயாக என்று சொல்லி இன்றாவது யாருக்காவது செய்ய வேண்டும் என்று மறுநாள் 3வது நாளும் அதே மாதிரி இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாரு. ஆனால் ஒரு பணக்காரர் கையிலேயே கொடுத்து விட்டார். மறுநாள் மக்கள் சொன்னாங்க, துசத்தகு அலா கனியின், ஒரு பணக்காரன் மீது இந்த மனிதர் பணத்தை கொடுத்து விட்டார் என்று. பெருமானருக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த மனிதர் தான் கொடுப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று கொடுத்த அந்த எண்ணத்தின் காரணமாக அனாச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி, இந்த பணத்துக்குத்தான் நான் அனாச்சாரம் செய்கிறேன் என்று அந்த அனாச்சார தொழிலையே அவள் விட்டுவிட்டாள். திருடக்கூடியவன் திருட்டு தொழிலையே விட்டு சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். பணக்காரன், இதனால் வரைக்கும் நான் கஞ்சனாக இருந்தேன், ஆனால் நமக்கே ஒருத்தன் தர்மம் செய்கிறான் என்றால் நான் மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று தர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் இறைவனுக்காக செய்ய வேண்டிய அந்த தர்மம் இருக்கிறதே, மற்றவருடைய வாழ்க்கையிலே அது பிரகாசத்தை ஏற்படுத்தும். இறைவன் அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.